இஸ்லாமிய வங்கி நெறிமுறைகளை பின்பற்றும் வங்கியாகவும் ஷரியா இணக்க வங்கியாகவும் அறியப்படுகிறது. கடன்களுக்கு வசூலிக்கப்படும் வட்டியை அரேபிய மொழியில் ரிபா என்று குறிப்பிடுவர். ஷரியா சட்டப்படி ரிபா வசூலிப்பது தடை செய்யப்பட்ட ஒன்று. பின்னர் எப்படி இஸ்லாமிய வங்கிகள் பணம் சம்பாதிக்கின்றன? இஸ்லாமிய வங்கிகள் பொதுவாக கடன் தருவதில்லை, ஏனெனில் பணம் ஒரு பொருளாக இங்கு கருதப்படுவதில்லை. எனவே நீங்கள் இயந்திரங்களை வாங்க விரும்பினால் இஸ்லாமிய வங்கியே அந்த இயந்திரங்களை சந்தையிலிருந்து வாங்கி உங்களுக்கு விற்றுவிடும். இந்த விலை சந்தை மதிப்பை விட சற்று அதிகமாகவே இருக்கும். 2024 முதல் காலாண்டிலேயே இஸ்லாமிய வங்கியின் சொத்து மதிப்பு 24,100 கோடியாக அதிகரித்திருக்கிறது. வணிக வங்கிக்கு இஸ்லாமிய வங்கி மிகவும் பலவீனமான மாற்று என்று நான் நினைக்கிறேன். இங்கு மதவாதிகள் அதிகம். இஸ்லாமிய வங்கி என்பது மக்களது செயல்கள் ஷரியா சட்டத்திற்குள் இணங்கியிருக்கின்றன என்பதை உணர்த்துவதற்கென்றே வடிவமைக்கப்பட்ட ஒரு அமைப்பு.